இவர் கட்சியில இருக்கிறவங்க, என்னோட விஷயம், கட்சியில இருக்கிறவங்க என்னைய, என் குடும்பத்தை, தம்பி சிவகார்த்திகேயன் குடும்பத்தை, அருமை சகோதரர் அஜித்தோட குடும்பத்தை நல்லா பாருங்க. அஜித்தோட குடும்பத்தை இங்க பாருங்க. இதை என் தங்கச்சிய எப்படி எப்படி போட்டிருக்காரு பாருங்க. விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அவ்வளவு இழிவா பேசுறாங்க. இதையெல்லாம் ஒரு கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி எழுதுறது, கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க, தவிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுருந்தா, அந்த தங்கச்சியை பேசும்போது அப்ப இப்படிலாம் பேசுறது கண்ணியமற்றது. உங்களை பெற்றவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள், உங்களோட பணி செய்கிறவர்கள், நம்ம கட்சியில இருக்கிற பெரியவர்கள்லாம் கூச்சப்படுவாங்க, அருவறுப்பாங்க. அதை செய்யாதீங்கன்னு நீங்க ஒரு நேர்மையா ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா, இப்ப நீங்க பொன்ராஜையா மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போன, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது, என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? அப்ப உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்கிட்ட சொல்ல முடியாத வார்த்தைகளை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன், மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு நான் இதே கமிஷனர் அலுவலகத்துல உங்க மேல புகார் கொடுத்தா அப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி பேசுறாங்க எங்க குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம். அவர் கட்சி அவர் கண்டிக்கல. இப்ப அவர் மேல இதுக்கு ஒரு வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க, என்னன்னு கேட்க நான் கொண்டு கொடுக்கட்டுமா? நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போடட்டுமா? எப்படி எழுதியிருக்காங்கன்னு சமூகத்துக்கு காட்டலாமா? சொல்லுங்க. அதை நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்க, இவர் பேயாம பேசுறாரு, உன் புள்ள பேசும்போதே இந்த மாதிரி பேசாதீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாரு. பொன்ராஜுக்கு கட்சி இல்ல, அரசியல் இல்ல, வாக்கு இல்ல, சமூக அக்கறை, அதுலதான் அவர் பேசுறாரு. உங்களுக்கு புரியுதா? அவர் ஊடகத்துக்குள்ள இருக்கிறனால ஒரு மனிதனா சொல்லிட்டாரு. மத்தவன் மனசுக்குள்ள புளிங்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு வழங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொன்னது யாரையும் காயப்படுத்தணும்னு இல்ல. இந்த மாதிரி இருக்குதே, இந்த சமூகம், நம்ம நேசிச்ச சமூகம் இப்படி போயிருச்சே, இதுக்காக நம்ம முன்னோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அருமை பெருமக்கள்லாம் இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கவா பாடுபட்டார்கள். ஐயோ, இதை சரி செய்ய முடியாதாங்கிற ஆதங்கத்துல சொல்றாரு தம்பி, ஆதங்கத்துல சொல்றாரு. அதுவே தவறுன்னு படுதுன்னா, நோக்கத்தோடு நீங்க எழுதுறீங்க, எங்களை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், எங்க குடும்பங்களை எழுதுறீங்க, எங்க பிள்ளைகளை, குறிப்பா எங்க கட்சி பிள்ளைகளை ரொம்ப எழுதுறீங்க. அதை நான் என்ன செய்யலாம்? சொல்லுங்க, என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் தம்பி? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண்கள்லாம் உங்களை இப்ப இந்த அண்மையில் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வெறுக்கிறாங்கன்ற உடனே இந்த பெண்ணுக்காக நான் வருவேன்னு காட்ட நினைக்கிறீங்க. நீங்க எங்க நடிக்கிறத நிறுத்தினீங்க?